அனைத்து உறவுகளுக்கும் வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தினம் ஒரு பாரம்பரிய அரிசியில் இன்றைக்கி வரகரிசியோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப மிக சிறந்த ஒரு மாமருந்துன்னு கூட வச்சுக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்றப்ப மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். மாதவிடாய் பிரச்சனை சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள்லாம் இருந்துச்சுன்னா அது கலைக்கிறதுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணுது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் இது ஒரு தீர்வாகவும் இருக்குது. அதேமாதிரி இப்போ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பு தசை பிரச்சனை அந்த மாதிரிலாம் வர்றதை தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இது வரகரிசி ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதில் சத்துக்கள் ஏராளம் இருக்குது. புரதம், இரும்பு சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், விட்டமின் சத்து, ஜிங்க்கு, தயாமினு, அடுத்து நார்ச்சத்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மற்ற உணவுகளை விட இதில் நல்லாவே சூப்பராக நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரையை சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இது ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் இன்சுலின் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. உடல் வெப்பத்தை ரொம்ப சீராக கொண்டு வர்றதுக்கு உடல் வெப்பம்தான் இங்கே பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அந்த உடல் வெப்பத்தை சமப்படுத்தி உடலை குளிர்ச்சியும் இல்லாமல் ரொம்ப சூடும் இல்லாமல் மிதமான ஒரு நிலையில் வச்சுக்குது. அதே மாதிரி எலும்பு பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு இது. ஏன்னா அதை பார்க்குறப்ப இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம எலும்புகளையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு உணவுகளில் நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மேக்ஸிமம் எல்லா சத்துக்களும் கிடைக்குமா அப்படின்னா, ஏன்னா நம்ம சாதாரண அரிசி மட்டுமே சாப்பிட்றப்ப அது பெரிய அளவில் நமக்கு சத்துக்கள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளில் இருக்கிறது எல்லாமே ஓரளவு ரொம்ப ஆர்கானிக்காக தான் இது கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே. அப்போ இதை நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். எல்லோரும் வீட்டில் ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதுக்கு இது ரொம்ப இந்த அரிசி சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த அரிசி நம்ம உணவாக எடுத்துக்கிறப்ப எப்படிலாம் எடுத்துக்கிறது, இவ்வளோ பாரம்பரிய அரிசிகளையும் ஒரே டைமில் நம்மளால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. இது பயன்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதை எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே எத்தனை வகையான அரிசியும் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த வழி என்கிட்ட இருக்குது. நாங்கள் பாரம்பரிய அரிசிகளை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு ஆர்கானிக் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னா 30 வகையான பாரம்பரிய அரிசிகள், நட்ஸு, பயிர் வகைகள் இதெல்லாம் கலந்து நாங்கள் ரொம்ப சுத்தமான முறையில் ஆர்கானிக் முறையில் நல்லா தூய்மையாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மன நிறைவோட அந்த ஒரு எண்ணத்தோடு நாங்கள் தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் நம்பர் இதில் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் எடுத்து காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி இத்தனை அரிசிகளையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்கல்ல. இவ்வளோ சத்துக்கள் நமக்கு தினமும் கிடைக்க போகுது. இப்போ ஒரு ஸ்பூன் அந்த மாவு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இத்தனை வகையான அரிசிகளும் அதில் நம்ம கலந்துருக்கோம். நட்ஸ் இருக்குது, பயிர் வகை இருக்குது, இவ்வளோ விஷயமும் ஒரு இதில் சேர்ந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்றப்ப இத்தனை வகையான சத்துக்களும் நமக்கு கிடச்சிருது. அப்போ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக சத்துக்கள் அதிகப்படியாக தேவைப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அடுத்தது சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணும். எல்லாமே நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மெயினாக பெண்கள் தான் தங்களை கவனிச்சிக்கிறதே இல்லை. குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால நம்ம அந்த கவனத்தை தான் இருப்போமே தவிர நம்ம மேலே கவனத்தையே வைக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளே ஆரோக்கியமாக வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இது பெரிய ஒரு இயற்கை நமக்கு அளித்த கொடை. இதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பு. எல்லாரும் பயன்படுத்தி பயனடைவோம். விவசாயம் காப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.